சூப்பராக நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஸ்நாக்ஸு. சூப்பராக உள்ளே பாருங்கள், உள்ளே எந்த அளவுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஒரே டம்ளர்லேயேங்க, இந்த டம்ளர்லேயே மட்டுமே நான் எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ, பவுலோ அல்லது டம்ளரோ எதுவாக இருந்தாலும் சரி, அதுலேயே எல்லா அளவுகளுமே எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பொடிச்ச வெல்லம் இருந்தாலும் போட்டுக்கோங்க, ஒரு டம்ளர் ரவை, அப்புறம் ஒரு டம்ளர் அரிசி மாவு, 3 ஏலக்காய், 1/4 லிட்டர் பால் வச்சுருக்கிறேன். இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரவையை பாலில் ஊற வைக்கணுங்க. கொஞ்சமாக பால் ஊற்றி, பாதி பால் வச்சுக்கோங்க, எல்லா பாலும் ஊற்ற வேண்டாம். இப்போ இந்த பாலில் ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. ரவையை ஊற விடணும், ரவை நல்லா ஊறணும், அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. நம்ம வந்து இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இது கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. அப்புறம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். இப்போ நான் அதை 3ஐயும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைக்கணுங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம கோதுமை மாவு, அப்புறம் அரிசி மாவு, இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதுக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது, போட்டு அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு ஓட்டு ஓட்டினேன். இந்தமாரி ரொம்ப கல்லாட்டு இருக்குது, அதாவது ரொம்ப திக்காக இருக்குதுங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். நம்ம மீதி இருக்குது இல்லைங்களா, அந்த பாலை ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரவையும் வெல்லம் ஏலக்காய் 3ஐயும் போட்டு அரைக்கும்போது அந்த வெல்லத்தில் இருக்கிற ஜூஸே நமக்கு அரைப்பட்டுருச்சுங்க. மறுபடி கோதுமை மாவும் அரிசி மாவும் போடும்போது கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு மாவு, அதனால் பால் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்வீட்னால் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க. வேறு எதுவும் சோடாப்பு அது மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இது நம்ம வந்து திக்காக இருக்குது மாவு, இதில் நம்ம ஊற்ற முடியாது. மீதி பால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலையே ஊற்றி நல்லா கலக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கலாங்க. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தண்ணி மட்டும் ஊற்றி அரைக்கவோ கலக்கவோ கூடாதுங்க. அந்த 1/4 லிட்டர் பால் எடுத்தீங்கன்னாவும் இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். பாலில் பாக்கெட் பாலாக இருந்துச்சுன்னா அது 1/4 லிட்டர் பாக்கெட் பாலுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் காய வச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவு மாவு பதம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இட்லி மாவு கூட இல்லை, தோசை மாவு பதம் இந்த அளவு, இந்த திக்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஊற்ற முடியும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாங்களா? இப்போது நம்ம கரண்டியில் இந்த 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 பலகாரம் செய்கிறது இல்லைங்க. இது மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் இதில் இருக்கிற மாவை கலந்து வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவை இதில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்படி பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நான் கிண்ணி வச்சுருக்கிறேங்க. இந்த கிண்ணியை எண்ணெய் சூடானே அப்படியே போட்டுருங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கணும். இந்த கிண்ணியில் அப்படியே எண்ணெய் வடிச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் இருக்கிற மாதிரி அந்த டம்ளரில் இருக்கிற மாவை எடுத்து இந்த கிண்ணியில் ஊற்றி அப்படியே விடணுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் சூடு ஆகட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாங்க. போட்டோன்னே மேலே எலும்பி வருது, எண்ணெய் காஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாங்க. அவ்வளோதான், 3/4 கிண்ணி மட்டும் ஊற்றுங்க, அப்படியே விட்டுருங்க. அப்படியே கிண்ணியிலிருந்து மேலே வந்துடும். இந்த மாதிரி அப்படியே கிண்ணி விட்டு அப்படியே வந்துடுங்க. நீங்கள் கரெக்டாக அந்த கிண்ணிக்கு ஒரு 3/4 இது மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும். எதுக்காக இதை ஊற்றுறோம், இந்த கிண்ணியில் ஊற்றுனோன்னா இந்த ஷேப் வரணுங்கிறதுக்காக தாங்க. அடுப்பை மீடியம் சைஸ் வச்சுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா கலர் வந்துச்சு, இந்த கலர் வந்தோடனே எடுத்துக்கலாங்க.
ஏன் அந்த கிண்ணியில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெயை வச்சு மாவு ஊற்றுறோம்னா அப்போ தான் ஒட்டாமல் நமக்கு எண்ணெய்க்குள்ளே அந்த கிண்ணியோடு சேர்த்து போடும்போது அழகாக பிரிஞ்சு வெளியில் வரும். அதுக்காக தான். நல்லா பூரி மாதிரி உப்புன்னு வருது பாருங்க. இது வந்து நம்ம தண்ணி ஊற்றியே அரைக்கூடாதுங்க. பால் மட்டும் ஊற்றி அரைச்சிங்கன்னா ரொம்ப ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நான் சொன்ன இந்த அளவுகளோட செஞ்சீங்கன்னா சூப்பராக இது வருங்க. ஏன் தட்டில் வச்சு செய்கிறோம் அப்படின்னா இந்த ஷேப்புக்காக தாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.